எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்க வளமுடன் 2 காணொளிகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 3வது காணொளி சரிங்களா. முதல்ல வந்து என்ன பார்த்தோம், உடற் தளர்வு பயிற்சி. 2வது வந்து என்ன பார்த்தோம், மூச்சு பயிற்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடற்பயிற்சி. இப்போ இந்த உடற்பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓட வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஜிம்முக்கு எங்கேயும் போக வேணாம். நின்ன இடத்துலயே நீங்கள் வந்து எல்லா பயிற்சியும் செய்யலாம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பயிற்சி வந்து எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கியும் பலனை கூட்டியும் அந்த அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. சரி, நல்லது. பயிற்சிக்குள்ளே நம்ம வந்துட்டு போவோம், பார்க்கலாம். பகுதி 3 இந்த உடற்பயிற்சியெல்லாம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி தான் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். நிற்கணும். ஸ்டெப் 1 அதே மாதிரி நின்றுக்கணும், நேராக நிற்கணும், அப்படியே பண்ணிவிட்டு சரி. இப்போ 1வது பயிற்சி சரிங்களா. நான் சொல்கிறது எல்லாமே கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு உடற்தளர்வு பயிற்சி, மூச்சு பயிற்சி, இப்போ உடற்பயிற்சி. இது நின்ன இடத்துல செய்யக்கூடிய பயிற்சி. இதுலேயே வந்து உங்கள் உடம்பு தலையிலேருந்து கால் வரை எல்லா பயிற்சியும் இதுக்குள்ளே வந்து அடக்கும் சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு பயிற்சி, இந்த கைகளை பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படி இறக்கணும் மூச்சோட. சும்மா ரிலாக்ஸாக பண்ணலாம், ரொம்ப கவனிக்க வேண்டியதில்லை, மூச்சை ரிலாக்ஸாக. இது எல்லா பயிற்சியும் ஒரு 10 வாட்டி பண்ணால் போதும். அப்படி கையை தூக்குறோம், கையை இறக்குறோம். 2 3 4 5 6 7 இந்த மாதிரி வந்து 10 வாட்டி வந்து செய்யணும். இப்போ அடுத்த பயிற்சி, 2வது பயிற்சி பாருங்கள். அப்படியே இப்படி செய்யணும். 1 2 அப்படியே அது ஆப்போசிட்டில். 3 அப்படியே கையை கொண்டு போகிறேன், அப்படியே இறக்குறேன். 4 5. ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யலாம், அனைத்து வயசினர்களும் செய்யலாம் சரிங்களா. சரி, இப்போ இந்த 2 பயிற்சி. இப்போ 3வது பயிற்சி பாருங்கள். இந்த மாதிரி இடுப்பில் வந்து கை வச்சு உட்காந்துக்கணும், நிற்கிறோம். அப்படியே பஸ்கி போட்டோம், இந்த பரதநாட்டியம் இது வணக்க வைக்கிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1 2 உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப அப்படியே நேர் பண்ணிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் முடிஞ்ச மட்டும் செய்யணும், கையெல்லாம் ஊண்டலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. உட்காந்து எந்திரிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் போக கையெல்லாம் ஊண்டாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண. இந்த மாதிரி குனியாதீங்க, முடிஞ்ச மட்டும் இடுப்பெல்லாம் நேராக வச்சுக்கோங்க சரிங்களா. இது 3வது பயிற்சி. இதில் ஒரு 10 பண்ணணும். எல்லாருமே செய்யலாம், வீட்டில் இருந்தே வேலையை முடிச்சிடலாம் நின்ன இடத்துலையே சரிங்களா. இப்போ இது 3வது பயிற்சி. இப்போ 4வது பயிற்சி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ப்ராப்பராக செய்யணும்னு அவசியமே இல்லை. பழகுனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக அது உங்களுக்கே வந்துடும். செய்யணும், அதே விஷயம். காலை கொஞ்சம் சட்டை தள்ளி வச்சுக்கணும். இப்போ இந்த கை இப்படி வச்சுருக்கோமா. இப்போ இந்த கையை வச்சு என்ன பண்ணணும், இந்த சுண்டு வரல வந்து தொடணும், நல்லா ஏற்றிக்கணும். 1 அப்படி போகிறப்ப பின்னாடி இந்த கையை வந்து பார்க்கணும், அப்படி திரும்பி இருந்த இடத்துக்கே வந்துடணும் சரிங்களா. இப்போ இந்த பக்கம் 2 அப்படி இந்த முட்டியை வந்து பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச முட்டி ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணிங்கன்னா அழகாக. 3 நேராக வந்துடணும். 4 நேராக வந்துடணும். 5 நேராக வந்துடணும். 6 நேராக வந்துடணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10. இப்போ அடுத்து பாருங்கள், அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னொரு ஸ்டெப் அப்படி நல்லா தள்ளி வச்சுருக்கேன். நல்லா முடிஞ்ச முட்டுக்கு பண்ணால் போதும், ரொம்ப விரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் விரிச்சிங்கன்னா நல்லது சரிங்களா. பழகுங்க, அப்புறம் பயிற்சி விடுங்க. இப்போ கையை பாருங்கள், இப்படி இல்லை, இப்படி திருப்பி வச்சுட்டு வேகமாக தொடணும். ஒரு 21 எவ்வளோ வேகமாக தொட முடியுமோ தொட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கணும் சரிங்களா. நிற்கிறோமா, குனிஞ்சிட்டேன். இப்போ வேகமாக தொட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 சர கையை திருப்பி வச்சுட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிக்க வேண்டியது. நான் பயிற்சிக்காக சும்மா ஒரு 5 7 அப்படி வந்து பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு 10 பண்ணுங்கள். இந்த தொடக்கூடிய பயிற்சியை வந்துட்டு 21 வாட்டி வேகமாக பண்ணிவிட்டு எந்திரிச்சிக்கணும் சரிங்களா. இதுவரை ஒரு செட்டு சரியா. என்னென்ன பண்ணோம், கையை சுற்றணும். 1 கையை அப்படி ஆப்போசிட்டில் சுற்றணும். 2 உக்காந்து எந்திரிச்சோம். 3 காலை தள்ளி வச்சு தொட்டோம். அப்புறம் கையை திருப்பி வச்சு கால் நல்லா தள்ளி வச்சு வேகமாக தொட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், காலுக்கு வந்தாச்சு சரியா. காலை வந்து இப்படி வெளியே சுற்றணும். நிற்கிறோமா, கையை நேராக வச்சுக்கணும், அப்படி வெளியே சுற்றணும். 1 அப்படி. இவ்வளோதான் என்னால் தூக்க முடியுது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அசைக்கணும், அவ்வளோதான். செய்ய ஆட்டோமேட்டிக் ஒரு கால் வந்துடும். 1 2 3 4 5 இந்த மாதிரி 10. எப்படி சுற்றுறேன், இந்த கால் இப்படி கொண்டு போய் அப்படி எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு 10 சரிங்களா. இப்போ இதே மாதிரி இடது காலில் ஒரு 10, இந்த பக்கம் கால் இப்படி கொண்டாந்து இப்படி வைக்கணும் அழகாக. அப்படி 1 2 3 4 5
இந்த மாதிரி வந்து 10 எல்லாமே வெளி சுற்று. எல்லாமே என்ன சுற்று? வெளி சுற்று. இந்த காலை இப்படி ஒரு 10 சுற்று சுற்றணும், இந்த காலை இப்படி ஒரு 10 சுற்று சுற்றணும். சரிங்களா? இது கால் வெளியே சுற்றுற பயிற்சி. இப்போ காலை உள்ளே சுற்றுற பயிற்சி பாருங்கள். இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க, சும்மா இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வாட்டவே இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ சைடில் பார்க்கணும், சைடில் பார்த்து இப்படி வெளி சுற்று, உள் சுற்று. சரிங்களா? 1 2 3 4 வேகமாக செய்யணும்னு அவசியமே இல்லை. பொறுமையாக வேணால் பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 5 6 அந்த மாதிரி உள் சுற்றில் ஒரு 10. அதே மாதிரி இடது பக்கம் உள் சுற்றில் ஒரு 10. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி. சரிங்களா? சரி, இப்போ காலுக்கான பயிற்சி வந்துட்டு முடிஞ்சு. கைக்கு பண்ணோம், அப்புறம் அப்படியே வந்து இடுப்பு கீழே குஞ்செல்லாம் தொட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே நம்ம வந்து காலுக்கு உள் சுற்று வெளி சுற்று நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பயிற்சி வந்துட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத அப்படியே ஆர்டர் வயசாக மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த பயிற்சி பாருங்கள். காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், கையை இப்படி நேராக நீட்டி இப்படி வச்சுக்கணும். இந்த சைடு சிட்டப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு முடிஞ்ச மட்டுக்கு உட்காருங்க. நல்லா இப்படி உட்காந்திங்கன்னா நல்லது. சரியா? முடியலை இவ்வளோதான் போக முடியுது அப்படின்னா பரவாயில்ல, கால் முட்டியை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். இந்த முட்டியை வந்து மடக்கணும். முடிஞ்ச மட்டுக்கு நல்லா உட்காருங்க. எந்திரிக்கணும், உட்காரணும், எந்திரிக்கணும், உட்காரணும். இது ஒரு 10. அப்படி உட்காரணும், எந்திரிக்கணும், உட்காரணும், எந்திரிக்கணும். சரசரன்னு மாறி மாதிரிலாம் உட்கார வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள். பயிற்சியில் வந்து எப்பவுமே உணர்ந்து பண்ணணும். ஒரு பயிற்சி பண்ணுறோம்னா அது எந்த இடத்துக்கு பண்ணுறோம் அதை கவனித்து அந்த மாதிரி வந்துட்டு அழகாக பண்ணணும். செப்போ இதுவரை இப்போ செஞ்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு 3 பயிற்சி மட்டும். இப்போ அடுத்த பயிற்சி பாருங்கள். காலை வந்து தட்டக்கூடிய ஒரு பயிற்சி. முடிஞ்ச மட்டுக்கு தட்டுங்க, முடியலைன்னா பரவாயில்ல. கையை எப்படி வச்சுருக்கோமா, கையை எப்படி வச்சுக்கோங்க. அழகாக அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி தட்டணும். சுற்று வரலைன்னா பரவாயில்ல, வலது காலை தூக்கி இடது கையில் நம்ம தட்ட போகிறோம். இதே பயிற்சி 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வலது கால், வலது கை, இடது கால் 2, ரைட்டு லெஃப்ட்டு மாற்றிக்கணும். 1 2 இப்படி தொட்டால் கூட போதும். நல்லா பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னா 1 2 3 4 இப்படி வந்து செய்யுங்க. சரிங்களா? முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்ய 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 பயிற்சி பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகம் வந்துடும், அழகாக வந்துடும். நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம், கை காலை அசைக்கும், அவ்வளோதான். சரிங்களா? பொறுமையாகவே நீங்கள் வந்து பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு 10. இது அடுத்த பயிற்சி. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பயிற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா, மிதிக்கிற மாதிரி காலை தூக்கி அப்படி உதையணும். சரிங்களா? செவுறு இருந்தால் செவுரை பிடிச்சிங்க, சும்மா அப்படி மடக்கணும், அப்படி நீட்டணும். அவளை திரும்பி கொண்டாந்து அதே இடத்துல வச்சுக்கணும். சரியா? தூக்குறேன், நீட்டுறேன், திரும்பி மடக்குறேன், அதே இடத்துல வைக்கிறேன். இதே பயிற்சி. சரியா? இதை வந்து என்ன பண்ணணும், எல்லா டைரக்ஷன்லையும் பண்ணணும். 1 இந்த கிராஸ், 2 இந்த கிராஸ், 3 இந்த கிராஸ். திரும்பி பார்க்கணும், நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை, திரும்பி மட்டும் பார்த்து இப்படி தூக்கி இப்படி உதைங்க. 4 அப்படியே நேராக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு 5. இது அதே மாதிரி இடது காலையே செய்யணும். இது கஷ்டமாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா? ஆனால் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு செவத்தை பிடிச்சிக்கிட்டோம், இல்லை யாரும் சப்போர்ட்டுக்கு தான் அவங்கள பிடிச்சிக்கிட்டு கூட நம்ம வந்து செய்யலாம். 1 2 3 இப்போ இந்த பக்கம் போய்ட்டுனா 4 5 போதும். இவ்வளோ பண்ணால் போதும். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு பயிற்சி, இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. இடுப்பு வலி இருந்தால் கூட சரியாக போயிடும். சரிங்களா? நிற்கிறோமா? இந்த காலை பாருங்கள், அப்படி முறுக்கணும். என்ன பண்ணேன், இந்த காலை அப்படி ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த காலுக்குள்ளே இந்த காலை அப்படி வச்சு உட்காந்துடணும் கீழே. அவ்வளோதான். உட்காந்துட்டேன்னா முழுசாக முட்டி போடக்கூடாது, அது கொஞ்சம் பாதியாக இருக்கும். அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்து இப்படி பிடிச்சி இப்படி பார்க்கணும். கழுகு உட்கார்ந்த மாதிரி பாறை மேலே அப்படி இருக்கும். அப்படியே இருந்துச்சு நேராக வந்தோம். இது இடது வலதுன்னு ஒரு 10. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்ய ட்ரை பண்ணும். அப்படியே திரும்புகிறோம், உட்காரோம், இந்த காலம் அப்படி பிடிச்சி அப்படி பார்க்கணும். இதை பண்ணிட்டீங்கன்னா உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அப்படியே தடவிக்கிட்டு இருப்பாங்க வயசு பசங்களையும், அதை பார்த்துக்கோங்க.
இது செய்ய செய்ய ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நிற்கிறோம். 1 எந்திரிச்சோம், 2 எந்திரிச்சோம், 3 எந்திரிச்சோம், 4. அவசரம் இல்லாமல் பொறுமையாக அழகாக வந்து பண்ணுங்க. சரிங்களா? சரி போதும். இது உடற்பயிற்சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? நம்ம உடற்தளர்வு பயிற்சி. ரெண்டாவது என்ன பண்ணோம்? மூச்சு பயிற்சி, பிராண பயிற்சி, மூச்சு பயிற்சி. மூணாவது என்ன பண்ணோம்? உடற்பயிற்சி. இது மட்டும் செஞ்சால் போதும். நாலாவது பாருங்கள், தரைப்பயிற்சி. அதை அடுத்த காலையில் நான் வந்து சொல்கிறேன். பயிற்சி எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கஷ்டமே இல்லை. டெய்லி பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸி. காலத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் செய்ய செய்ய அதுவே நமக்கு ஈஸியாகிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணால் மட்டுமே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு 24 நிமிஷம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒதுக்கணும். மீதி எல்லாமே உடம்பே பார்த்துக்கணும். இம்யூனிட்டி பவர், இந்த தடுப்பூசி, அதெல்லாம் என்ன அப்படின்னா, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பு ஒரு கை பார்த்துரும். அதுக்கு தேவை என்னது அப்படின்னா, இந்த மாதிரி வலிமை. ஏதோ ஒரு உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த உடம்பு அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அது எடுத்துக்கும். அப்புறம் என்ன வியாதி வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உடம்பே பார்த்துக்கும். ஊசி மாத்திரையே தேவையில்லை. இன்ன இடத்துல நம்ம உடற்பயிற்சியை முடிச்சாச்சு. நல்லது. நன்றி. அடுத்த காலையில் சந்திப்போம்.